வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம குரூப் 2A மைண்ட்ஸோட ஜெனரல் இங்கிலீஷ் கொஷின் டிஸ்கஷன் பார்க்க போறோம். அதோட ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் ஏ சூட்டபிள் இன்ஃபனைட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃபனைட் அப்படின்றதுல நம்மள ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கேன் யூ ஹோப் டேஷ் தி ஸ்டார்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஸ்டார் பத்தி மீன் பண்ணிருக்காங்க. சோ ஸ்டார்னு கொடுக்கும் போதே நமக்கு என்ன மீன் ஆகுது அப்படின்னா, நம்ம ஜென்ரலா சொல்லுவோம் நட்சத்திரங்களை எண்ண முடியாது அப்படின்ற விஷயத்த நம்ம தமிழ்ல ஜென்ரலா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது டு வாக் வரதுக்கான வாய்ப்புகள் இங்க வந்து நமக்கு கிடையாது. சோ அதே மாதிரி டு நம்பர் அந்த மாதிரி விஷயங்கள் வரதுக்கும் வாய்ப்புகள் கிடையாது. சோ இன்ஃபினைட் அப்படின்றதுல ஐஎன்ஜி நமக்கு வரவே வராது. ஐஎன்ஜி இருக்காது. சோ டு கவுண்ட் அதுதான் கரெக்டான ஆன்சர். கேன் யூ ஹோப் டு கவுண்ட் தி ஸ்டார்ஸ்? உங்களால உனக்கு நம்பிக்கை இருக்கா நட்சத்திரங்களை எண்றதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. டு கவுண்ட் அதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Select the correct active form of the sentence given. கீழே கொடுத்திருக்க சென்டென்ஸோட கரெக்டான ஆக்டிவ் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. சோ அப்ப நமக்கு வந்து பாசிவ் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. இதோட ஆக்டிவ் ஃபார்ம் நம்மள கேட்டிருக்காங்க. சோ என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்கன்னா, the wounded man was being helped by somebody. Okay. So some boys. Okay. The wounded man was being helped by some boys. இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது என்ன டென்ஸ்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். அப்போ இங்க வாஸ் இருக்கு, அப்புறம் இங்க பீயிங் இருக்கு. சோ வாஸ் ஆர் வேர், சோ இந்த மாதிரி இருந்து ஐஎன்ஜி நமக்கு இருக்கு அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூவஸா இருக்கும். ஓகேவா? பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸா இருக்க நமக்கு வாய்ப்புகள் அதிகம். சோ இது பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். ஓகே. இந்த பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸோட பாசிவ் ஃபார்ம் நமக்கு கொடுத்துட்டாங்க. பை கொடுத்துருக்காங்க. பாசிவ் ஃபார்ம் நமக்கு இருக்கு. சோ இதோட ஆக்டிவ் ஃபார்ம் அப்படின்னு என்னன்னு தான் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த சம் பாய்ஸ் அப்படின்ற இந்த விஷயத்த என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சப்ஜெக்டா கொண்டு வரோம். அப்ப சம் பாய்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது பாய்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூரல்ல இருக்கு. ஓகே. அப்ப நம்ம அதுக்கு ஏத்த வெர்ப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வேர் அப்படின்ற சிங்குலர் வெர்ப் ப்ளூரல் வெர்ப் யூஸ் பண்ணணும். வாஸ் அப்படின்ற சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணக்கூடாது. வாஸ்னா சிங்குலர் வெர்ப். இங்க வந்து wounded man அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒருத்தரை பத்தி பேசுறாங்க. அதனால நம்ம வாஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். இங்க வந்து சம் பாய்ஸ் எஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சோ நிறைய பாய்ஸ் பத்தி பேசுறாங்க. சோ வேர். ஓகே. சோ ஜென்ரலா ஹெல்பர்ட் இருக்கு. சோ அது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்பிங்கா இருந்திருக்கும். அடுத்தது the wound man அப்படின்றது இந்த இடத்துல வந்துருச்சு. சோ நம்ம ஆப்ஜெக்ட சப்ஜெக்ட்க்கு கொண்டு போயிருக்கோம். சப்ஜெக்ட ஆப்ஜெக்ட்க்கு கொண்டு போயிருக்கோம். நடுவுல வந்து வெர்ப் சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஓகே. இதோட ஆன்சர் வந்து சி. அடுத்து. So select the correct passive voice for the given sentence. கீழ கொடுத்திருக்க சென்டென்ஸோட கரெக்ட் பாசிவ் வாய்ஸ் வந்து நம்மள கேட்டிருக்காங்க. We know that some children go twice yearly. Okay. We know that some children goes twice yearly. இப்ப இதோட கரெக்ட் பாசிவ் வாய்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is known that some children go twice yearly. So நமக்கு தெரியும் குழந்தைகள் வந்து ரொம்ப அறிவா இருப்பாங்க. இயர்லியாவே ரொம்ப அறிவா இருப்பாங்க. இட் இஸ் நோன் தட் சில குழந்தைகள் ரொம்ப இயர்லியாவே அறிவா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது நார்மல் பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். சோ அடுத்தது செகண்ட் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா, சம் சில்ட்ரன்ஸ் ஆர் நோ டு கோ வைஸ் இயர்லி. இந்த இடத்துல ஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெர்ப் கரெக்ட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில்ட்ரன் அப்படின்றது ப்ளூரல் தான். சோ ப்ளூரல் இருக்கும்போது நம்ம வந்து ஆர் யூஸ் பண்றோம். இங்க எங்கேயுமே நமக்கு பாஸ்ட் டென்ஸ் கிடையாது. அதனால வந்து நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஆர் யூஸ் பண்றோம். பாஸ்ட் டென்ஸ் இருந்திருந்தா வேர் யூஸ் பண்ணிருப்போம். சோ தி ஆன்சர் வந்து 1 and 2. அடுத்து கரெக்ட் டென்ஸ் என்ன கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலக்ட் த கரெக்ட் டென்ஸ் ஃபார்ம். Will you be doing laundry tonight? ஓகே. சோ இதுல அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து கரெக்ட் டென்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சோ will வந்திருக்கு. will வந்தாவே நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஃபியூச்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது doing அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. ing இருக்கு. சோ இது வந்து கண்டினியூவஸ் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சோ ஃபியூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ் தான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்தது செலக்ட் த கரெக்ட் கொஸ்டின் டேக் சொல்லியிருக்காங்க. சோ நமக்கு தெரியும் லெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு இருந்தாவே லெஸ் அப்படின்ட்டு இருந்தாவே நம்ம என்ன
மோஸ்ட்லி என்ன கொஸ்டின் டேக் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷல் வி அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்போம். ஆனா இங்க வந்து ஹிம் இருக்கு. ஓகேங்களா? ஷல் வி அப்படின்றது மட்டும் தான் யூஸ் பண்ணணுமான்னு கிடையாது. வில் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே. ஷல் ஆர் வில் 2மே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, லெட்ஸ் ஹிம் கோ தேர் அப்படின்ட்டு இருக்கு. ஹிம் இருக்கிறதுனால அது என்னவா மாறி இருக்குன்னா, ஷல் ஹி அப்படின்னு மாறி இருக்கு. அப்படி இல்லன்னா இதுக்கு வேற என்ன ஆன்சர் ஆப்ட்டா இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வில் யூ அப்படின்றதும் இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ட்டா இருந்திருக்கும். லெட்ஸ் ஹிம் கோ தேர் அப்படின்றதுக்கு ஹிம் இருக்கிறதுனால ஹீன்னு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லன்னா வில் யூன்றது நம்ம குடுத்திருக்கலாம். சோ இதோட ஆன்சர் வந்து டி. செலக்ட் த கரெக்ட் கொஸ்டின் டேக். அடுத்தது கொஸ்டின் டேக் தான். லெட்ஸ் டாக் திஸ் மேட்டர் டு கவுண்ட். ஓகே. சோ இந்த இடத்துல லெட்ஸ் அவ்வளவுதான். சோ லெட்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல எந்த ஒரு சப்ஜெக்ட் அந்த மாரி எதுவுமே குடுக்கல. ஆஸ் யூசுவல் நம்மளோட ஷல் வி யூஸ் பண்ணிக்கிறோம். ஷல் வி. சோ ஆப்ஷன் பி. லெட்ஸ் வந்தாவே ஷல் வி போட்டுறணும். அடுத்து கரெக்ட் ப்ரிபோசிஷன கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ த மூன் ஷைன்ஸ் பிரைட் டேஷ் த கிளவுட்ஸ். சோ மேகங்களுக்கு இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல வந்து பிசைட் அப்டின்னா வந்து பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். நியர் பை அப்டின்னு அர்த்தம். ஓகேங்களா? நியர் பை பக்கத்துல இருக்கிறது பிசைடுன்னு சொல்லுவோம். அமாங் அப்டின்னா, சோ எல்லாருக்கும் சுத்தி நீங்க நடுவுல இருக்கீங்க அப்டின்னா, அது உங்கள சுத்தி இருக்கிறது அமாங்ன்னு சொல்லுவோம். பிட்வீன்னா 2 விஷயத்துக்கு இடையில இருக்கிறத நம்ம பிட்வீன் அப்டின்னு சொல்லுவோம். இங்க பிஹைண்ட் சோ மேகங்களுக்கு பிஹைண்ட்ன்னும்போது பின்னாடி. ஓகேங்களா? மேகங்களுக்கு பின்னாடி வந்து கிளவுட் ஷைனா இருக்கு அப்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஏன்னா மேகங்களுக்கு பக்கத்துல அப்டின்னு நம்ம சொல்ல முடியாது. மூன் பக்கத்துல இருக்கு அப்டின்னு சொல்ல முடியாது. சோ அதனால நம்ம இங்க என்ன யூஸ் பண்றோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, மேகங்கள். சோ ஏன்னா நம்ப நெறைய பிக்சர்ஸ்லாம் பார்த்திருக்கோம். அப்படியே மூன், அப்புறம் சன்லாம் அழகா இருக்கும். அதுக்கு முன்னாடி அப்படியே மேகங்கள்லாம் வந்து தவழ்ந்து போயிட்டுருக்கும். சோ அதே மாதிரி தான் வந்து "தி மூன் ஷைன்ஸ் பிரைட் பிஹைண்ட் த கிளவுட்ஸ்." கிளவுட்ஸ்க்கு பின்னாடி ரொம்ப ஷைனா இருக்குன்னு சொல்றாங்க. சோ ஆன்சர் சி. அடுத்த ப்ரிபோசிஷன் ஷி poured the sauce டேஷ் பாஸ்தா. பாஸ்தா பாஸ்தா மேல சாஸ் ஊத்தினாங்க. சோ தமிழ்ல சொல்லும்போது அப்படித்தானே சொல்வோம். சோ அப்ப நம்ம வந்து என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா, மேல அப்படின்றதுக்காக ஓவர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓவர் அப்படின்றது மேல அப்படின்றத மீன் பண்ணும். சோ ஷி poured the sauce over the pasta. சோ ஆன்சர் வந்து டி. சோ அடுத்தது ஆர்டிகிள் வந்து கேட்டிருக்காங்க. சூட்டபிள் ஆர்டிகிள். சோ த ஆர்கனைசேஷன் ஹெல்ப்ஸ் த எல்டர்லி அப்டின்னா ரொம்ப வயசானவங்களுக்கு ஆர்கனைசேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. சோ எல்டர்லி அப்படின்றத பர்ட்டிகுலரா மீன் பண்ணி சொல்றாங்க. பர்ட்டிகுலர்லா மீன் பண்ணி ஒரு விஷயத்த நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்லும்போது என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி பயன்படுத்துவோம். சோ த ஆர்கனைசேஷன் ஹெல்ப் தி எல்டர்லி. சோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி. அடுத்தது ஆர்டிகல் தான். பிரான்ஸ் இஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. யூரோப்பியன் கன்ட்ரி. சோ வந்திருக்கு. ஏஇஐஓயு வந்து ஆன்னு நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. அத அப்படியே நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. யூரோப்பியன் அப்படின்னும்போது யூ தான் போடுவோம். சோ உயிரெழுத்துக்கள் வரும்போது தான் நம்ம ஆன் பயன்படுத்தணும். ஆலருந்து அ உ வர இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் வரும்போது ஆன் பயன்படுத்தலாம். இங்க இடத்துல வந்து யூ தான் இருக்கு. சோ அதனால ஏ பயன்படுத்துறோம். பிரான்ஸ் இஸ் யூரோப்பியன் கன்ட்ரி. சோ ஆப்ஷன் பி. அடுத்தது ஆன்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. சோ போலீஸ் வேர் ஆல் ஓவர் த பிளேஸ். டோர்ஸ் வேர் யாங்கட் ஓப்பன். சோ போலீஸ் வந்து எல்லா ஆல் ஓவர் த பிளேஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சோ நமக்கு டோர் வந்து எப்படி இருக்கு? யாங்கட் ஓப்பனா இருக்கு. யாங்கட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஃபிக்ஸ்டு இல்லாம திறந்து இருக்கு. ஓகேங்களா? அப்படின்ற மாரி மீன் பண்றாங்க. சோ ஓப்பன்டா இருக்கு. சோ அப்ப அது வந்து அதுக்கு ஆன்டனிம்ஸ் என்ன அப்படின்னா ஆ சோ யாக்கர் அப்டின்னா, இழுத்து ஓப்பன் பண்ற மாரி வச்சுக்கோங்களேன். நம்ம டோர் வந்து குளோஸ் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, அது என்ன பண்ணுவோம்? இழுத்து ஓப்பன் பண்றோம். ஓகே. அப்போ இழுக்குறது அப்டின்ற மாரி மீன் வரும். சோ அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு. குளோஸ்டா இருக்கும்போது எப்டி இருக்கும்? குளோஸ்டா இருக்கும்போது ஃபிக்ஸ்டா இருக்கும். சோ ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா? சோ ஃபிக்ஸ்டா குளோஸ் பண்ணி இருக்கும்போது தான் நீங்க இழுத்து ஓப்பன் பண்ண முடியும். ஓகேவா? சோ அதுக்கு ஆப்போசிட் வந்து ஃபிக்ஸ்டு. அடுத்தது ஒரு ஆன்டனிம்ஸ் தான். விவேஷியஸ். ஓகே. வுமன் டெண்ட் டூ பி விவேஷியஸ் ஆல்வேஸ் அப்டின்னா என்னன்னா, எப்பயுமே துடிப்பா இருப்பாங்கன்னு அர்த்தம். பெண்கள் வந்து எப்பயுமே வந்து துடிப்பா ஆ பழகுவாங்க. துடிப்பா இருப்பாங்க எல்லா விஷயத்துல. ஓகேங்களா? சோ அப்ப விவேஷியஸ் அப்டின்றது வந்து ரொம்ப துடிப்பா இருப்பாங்க. சோ அது ஃபுல் ஆஃப் எனர்ஜெடிக் அப்டின்றதும் அதுக்கு கரெக்ட்டான மீனிங் தான் வரும். அதுக்கப்புறம் வந்து
கார்ஜியஸ் அப்படின்றது கரெக்ட்டான மீனிங் தான் வரும். இது 2மே பாசிட்டிவ் மீனிங்ல இருக்கு. அப்ப நமக்கு வந்து நெகட்டிவ் மீனிங் தான் வேணும். ஆன்டோனிம்ஸ். அப்ப துடிப்பா இருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப துடிப்பா இருப்பாங்க. ஆனா லெதார்ஜிக் அப்படின்றத ரொம்ப இழுபறியா இருப்பாங்க. எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. சோ ஆப்போசிட் மீனிங் வந்து லெதார்ஜிக். ஓகேவா? சோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெதார்ஜிக். ஓகே. அடுத்தது சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. இன்சோலன்ஸ். இன்சோலன்ஸோட சினானிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட்னஸ். சோ இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கணும். வெக்காபுலரி படிச்சு நெறைய மீனிங் தெரிஞ்சிருந்தா தான் இதெல்லாம் வந்து ஆன்சர் பண்ண முடியும். சோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் குடுத்து நம்மளோட 5 கொஸ்டின் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சோ இந்த பேராகிராஃப்ல எத பத்தி பேசியிருக்காங்கன்னா, டிசிப்ளின் பத்தி பேசியிருக்காங்க. சோ இந்த பேராகிராஃப் நம்ம படிச்சு பார்த்தோம்னாவே தெரியும். ஹவ் இஸ் டிசிப்ளின் பெனிஃபிஷியல் டூ ஹியூமன் பீயிங்? ஹியூமன் பீயிங்க்கு எப்படி டிசிப்ளின் வந்து பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோ டிசிப்ளின்னால நமக்கு என்னலாம் வரும்? நெறைய குட் ஹேபிட்ஸ்லாம் வரும். சோ அததான் இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நெறைய டூ பி வித் குட் ஹேபிட்ஸ். டிசிப்ளின் இருக்கும்போது நம்ம குட் ஹேபிட்ஸோட இருப்போம். ஓகே. இது நீங்க சென்டென்ஸ் ஒரு டைம் அந்த காம்ப்ரிஹென்ஷன் படிச்சு பார்த்துட்டு கீழ ஆன்சர் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். தென் அடுத்தது எசென்ஷியல் அப்டின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கிற ஒரு விஷயத்த தான் நம்ம எசென்ஷியல் அப்டின்னு சொல்வோம். அதுதான் அதோட மீனிங். ஸோ எதனால வாட் டஸ் டிசிப்ளின் இன்கிரீஸ் இன் அஸ்? எதனால வந்து டிசிப்ளின் இன்கிரீஸ் ஆகும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேயே நமக்கு சென்டென்ஸ் இருக்கு. த ஹியூமன் எனர்ஜி ஓகேங்களா? ஹியூமன் எனர்ஜின்னு குடுத்துருக்காங்க. சோ, அதனால இதோட ஆன்சர் வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ. த ஹியூமன் எனர்ஜி டஸ் டிசிப்ளின் இன்கிரீஸ் இன் அஸ். அடுத்தது. சோ, கரெக்ட்டான காம்பவுண்ட் வேர்ட்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டூ நாட் ரிலே ஆன். ரிலேனா ஏதோ ஒரு விஷயத்த நீங்க பழக்காதீங்க. சோ, ஹேபிட் மூலியமா பழக்கக்கூடாது. அப்படின்னா என்ன இதுக்கு மீனிங் வரும்னா, சோ டூ நாட் ரிலே ஆன் ஸ்லீப்பிங் பில்ஸ். இந்த தூக்க மாத்திரை போடுற அந்த விஷயத்த நீங்க ஹேபிட் மூலியமா பழகிக்காதீங்க அப்படின்ற மாரி மீனிங். ஓகேவா? சோ ஆப்ஷன் பி. சோ அடுத்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ரெய்னி டே வி என்ஜாய் பிளேயிங் டேஸ். ரெய்னி டே என்ன பண்ணுவோம்? நம்ம இன்டோர் தான் விளையாடுவோம். இன்டோர் கேம்ஸ் உள்ளுக்குள்ள தான் விளையாடுவோம். சோ இன்டோர் கேம்ஸ் ஆப்ஷன் பி. அடுத்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ரீசென்ட்லி சாரா பாட் எ நியூ என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னா, வாஷிங் மிஷின். ஓகேவா? ஜெரண்ட் பிளஸ் நவுன். ஜெரண்ட் பிளஸ் நவுன். வாஷிங் மிஷின். சோ கரெக்ட் டிகிரி என்னன்னு சொல்லி நம்மள கேட்டிருக்காங்க. சோ கரெக்ட் டிகிரி. அமேசான் இஸ் தி டேஷ் ரிவர் இன் த வேர்ல்ட். சோ மோஸ்ட் லாங்கஸ்ட்ன்னு குடுத்துருக்காங்க. சோ மோஸ்ட்டும் ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான். லாங்கஸ்ட்டும் ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான். சோ மோஸ்ட்டும் லாங்கஸ்ட்டும் ஒரே இடத்துல வராது. சோ இது தப்பு. லாங்கர் அப்படின்றது கம்பேரேட்டிவ் டிகிரி. சோ இதுவும் தப்பு. லாங்கஸ்ட் அப்படின்றது சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான். பட் நம்ம எக்ஸாக்ட்டா சூப்பர்லேட்டிவ் படிக்கும்போது பார்ப்போம். நம்ம சூப்பர்லேட்டிவ் யூஸ் பண்ணா முன்னாடி தி யூஸ் பண்ணணும். சோ ஆப்ஷன் சி. The Amazon is the longest river in the world. அடுத்து ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் வித் த கரெக்ட் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்னு கேட்டிருக்காங்க. கீழ குடுத்திருக்கறதுல சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல மோர் அப்படின்னு இருக்கு. மோர்னாவே சூப்பர்லேட்டிவ் கிடையாது. சோ அதனால அதையும் நம்ம ஒமிட் பண்றோம். அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மூவி வாஸ் த லெஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே லெஸ் அப்படின்றது பாசிட்டிவ் டிகிரி. சோ ஆனா அதுக்கு வந்து தீன்லாம் குடுத்திருக்காங்க. சோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் த சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம். அடுத்தது இங்கேயும் மோர் இருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ நாட் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம். திஸ் இஸ் தி பெஸ்ட். தி அப்படின்றது சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம். பெஸ்ட் ஆல்சோ சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம். ஓகே. திஸ் இஸ் த பெஸ்ட் கேக் ஐ ஹேட் எவர் டேஸ்டட். சோ ஆப்ஷன் பி. இன்ஃபீரியர் அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இன்ஃபீரியர் அப்படின்றது கம்பேரேட்டிவ் டிகிரி. ஓகே. ஆப்ஷன் சி. இன்ஃபீரியர், சுப்பீரியர், ஜூனியர் டூ, சீனியர் டூ இது எல்லாமே நம்ம கம்பேரேட்டிவ் ஃபார்ம்ல படிப்போம். ஓகேங்களா? சோ கம்பேரேட்டிவ் டிகிரி. அடுத்தது கிரைசிஸ் அப்படின்றதோட ப்ளூரல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ஐஎஸ் அப்படின்னு வந்தாவே நம்ம வந்து இஎஸ் ஆட் பண்ணணும். அதுதான் நம்மளோட லாஜிக். அப்ப வந்து CRISES அப்படின்னு எடுக்கிறோம் கிரைசிஸ். ஓகே. ஆப்ஷன் பி. அடுத்து டீன் அப்படின்றது சிலதுக்கு என்ன சிங்குலர் ஃபார்ம் பார்க்குறோமோ அதேதான். ஓகேவா? அதுக்கு ப்ளூரல் ஃபார்ம்லாம் கிடையாது. அதேதான் ப்ளூரல்லயும் நம்ம சொல்வோம். சோ டீர் அப்படின்னா டீரே தான்.
அடுத்து ஆட் ஒன் அவுட் கேட்டிருக்காங்க. ஆட் ஒன் அவுட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, இந்த இடத்துல பிரேக், டியர், ஸ்ப்ளிட் இது எல்லாமே வெர்ப். ஒரு ஆக்ஷன மீன் பண்ணுது. பிரேக், டியர்னா கிழிக்கிறது, ஸ்ப்ளிட்னா துப்புறது. ஆனா குயிக்லி எல்ஒய். சோ இது வந்து அட்வெர்ப். சோ திஸ் இஸ் த ஆட் ஒன். அடுத்தது கரெக்ட் சென்டென்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. சோ ஜூனியர் அப்படின்னு வந்தாவே அந்த இடத்துல நமக்கு வந்து தேன் அப்படின்னு வரக்கூடாது. டூ தான் வரணும். ஹி இஸ் ஜூனியர் தென் மீ வராது. ஜூனியர் டூ மீ தான் வரும். எம்எல்ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. எம் ஓகேங்களா? அப்ப ஆன் எம்எல்ஏ தான் இருக்கணும். இந்த இடத்துல நமக்கு வந்து ஏ எம்எல்ஏ இருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ ராங். ஏ இருக்கு. இதுவும் தப்பு தான். அடுத்தது பெஸ்ட் அப்படின்னு வரும்போது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சோ நான் தி தான் பயன்படுத்தணும். இந்த இடத்துல ஏ இருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ ராங். அப்ப ஷீ இஸ் தி கிளவரஸ்ட் கேர்ள் ஓகேங்களா இங்க தியும் இருக்கு கிளவரஸ்ட் இருக்கு கரெக்டான சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு சோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஷீ இஸ் த கிளவரஸ்ட் கேர்ள் இன் த கிளாஸ் ஆப்ஷன் சி அடுத்தது ஹோமோபோன்ஸ் கேட்டிருக்காங்க ஸ்டேஷனரி ஓகேங்களா ஸ்டேஷனரியோட ஹோமோபோன்ஸ் வந்து ஸ்டேஷனரி இதுல ஹோமோபோன்ஸ் நிறைய நம்ம படிச்சிருந்தோம்னா ஆன்சர் பண்ணிக்கலாம் ஓகே சோ இந்த எரர் கொஸ்டின் வந்து நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்து சென்டென்ஸ் பேட்டர்ன் கேட்டிருக்காங்க சென்டென்ஸ் பேட்டர்ன்ல இந்த ஹால் டியூரிங் பிரேயர் சாங் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சைலண்ட்னு சொல்லியிருக்காங்க அப்போ எந்த இடத்துல இந்த ஹால் வேர் அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு அப்ப வேர்னா ஏன்னு சொல்றோம் ஓகேவா வென் அப்படின்ற டியூரிங் பிரேயர் டைம் திஸ் இஸ் ஆல்சோ ஆன்சர் ஃபார் வென் அப்ப வென்னாலும் நம்ம என்ன சொல்வோம்னா ஏ தான் சொல்வோம் ஏ அப்படின்றது இஸ் நத்திங் பட் அட்ஜண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஓகே அட்ஜண்ட்னு சொல்லலாம் ஓகே சோ அப்போ இதுக்கும் நம்ம ஏ தான் சொல்றோம் அடுத்தது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது சப்ஜெக்ட் அடுத்தது ஆர் அப்படின்றது சைலண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருந்தாங்க ரொம்ப ஆர் அப்படின்றது வெர்பு அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சைலண்டா இருந்தாங்க சோ நம்ம இந்த சப்ஜெக்ட் வெர்ப் கூட காம்ப்ளிமெண்ட் ஹவு ஓகே எப்படி இருந்தாங்க அப்படின்றதுக்கு ரொம்ப சைலண்டா இருந்தாங்கன்னு சொல்றோம் சோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏ ஏ எஸ் பி சி ஆப்ஷன் சி அடுத்தது ஐ பிளேஸ்ட் த கேமரா ஆன் த ட்ரைபாட் ஓகேங்களா ஐ பிளேஸ்ட் த கேமரா ஐ வந்து சப்ஜெக்ட் பிளேஸ்ன்றது verb கேமரா அப்படின்றது வாட் அப்படின்னாவே ஆப்ஜெக்ட் சோ ஆப்ஜெக்ட் ஆன் த ட்ரைபாட் வேர் அப்படின்ற கேள்விக்கு ஆன்சரா இருக்கு ஏ சோ ஆன் த ட்ரைபாட் SVOA ஆப்ஷன் சி அடுத்தது ஷி மேட் இஸ் இன்டென்ஷன் கிளியர் ஓகேங்களா இஸ் இன்டென்ஷனை நம்ம பிரிக்க கூடாது ரெண்டுமே சேர்த்து ஒன்னே தான் சோ அப்போ இது ஷி அப்படின்றது சப்ஜெக்ட் மேடுன்றது verb இஸ் இன்டென்ஷன் அப்படின்றது ஆப்ஜெக்ட் ஓகேங்களா சோ அடுத்தது எப்படிப்பட்டது எப்படி இருந்துச்சு உங்களோட இன்டென்ஷன் வந்து ரொம்ப கிளியரா இருந்துச்சு ஹவ் அப்படின்றதுக்கு ஆன்சரா வருது சோ சி ஓகேங்களா சோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னா SVDOC ஆப்ஷன் டி அடுத்தது கரெக்ட் பார்ட்டிசிபிள் வந்து நம்ம கேட்டிருக்காங்க சோ எப்பயுமே நம்ம ஃப்ரண்ட்ல என்ன கரெக்ட் பார்ட்டிசிபிள் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஎன்ஜியோட நம்ம பயன்படுத்துவோம் ஓகேங்களா சோ ஹேவிங் அரைவ்டு ஓகே ஹேவிங் அரைவ்டு இயர்லி பமி ஹேட் டைம் டு ரிவ்யூ ஹேர் நோட்ஸ் பிஃபோர் த டெஸ்ட் ஓகே ஸோ ஆப்ஷன் பி அடுத்தது கரெக்ட் டென்ஸ் கேட்டிருக்காங்க சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஷீ டேஸ் அன் எக்ஸாம் அட் 2 PM டுமாரோ அப்படின்னா நாளைக்கு நடக்கிறது அப்போ அது வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னா வில் பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா சோ அப்போ நம்ம இதுக்கு வந்து வில் டேக்னும் சொல்லலாம் ஆர் இது வந்து டுமாரோ அப்படின்றதுனால கண்டினியூஸ் ஃபார்ம்ல எடுத்திருக்காங்க இதுக்கு ஒரு ரெண்டு ஆப்ஷன் எனக்கு டவுட்டா இருக்கு சோ இது மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம் வில் பி டேக்கிங்கும் இருக்கலாம் இல்ல டுமாரோன்றது சிம்பிள் ஃபியூச்சர்ல எடுத்தா வில் டேக் அப்படின்றதும் நம்ம ஆன்சரா கொடுக்கலாம் ஓகே அடுத்து கரெக்டான கொஸ்டின் டேக் ஐ ஹாவ் கேப்சர் சம் பியூட்டிஃபுல் மொமெண்ட் இன் மை கேமரா ஐ ஹாவ் ஓகேங்களா அப்போ இதை நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாவ் ஸோ பாசிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு ஸோ நம்ம நெகட்டிவ் ஃபார்ம்ல இருக்கோம் ஹாவின்ட் ஸோ நம்ம நாட்டுன்னு ஃபுல்லா எடுக்கக்கூடாது ஷார்ட்ல தான் எடுக்கணும் சப்ஜெக்ட் ஐ வந்து அப்படியே நமக்கு ரிப்பீட் ஆகுது ஐ ஓகே கொஸ்டின் மார்க் இப்போ ஆப்ஷன் சி அடுத்தது கரெக்ட் டென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சோ இது என்ன டென்ஸ்ல இருக்குன்னா the plane dash by the time I got the airport okay I go to the airport அப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஏர்போர்ட் போறதுக்கு முன்னாடி அந்த ஏரோப்ளேன் வந்து போயிடுச்சு அப்போ அது என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சாரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஓகே இல்லைன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஓகே
அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இங்க என்ன இருக்கு? had lived. அடுத்தது ஒரு கொஸ்டின் டேக் தான். ஷீனா would not mind if I use her book. அப்போ ஷீனா அப்படின்றது would not mind if I use her book அப்படின்றதுல would அப்படின்றத நம்ம will பாசிட்டிவ் ஃபார்ம்ல எழுதுறோம். So will she. அடுத்து சூட்டபிள் ப்ரிபோசிஷன் கேட்டிருக்காங்க. He had been through a difficult experience. Okay. So go through பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? So good things அதெல்லாம் go through பண்ணுங்க. அத ஃபீல் பண்ணுங்க. அத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? So அதன் வழியாக so go through அப்படின்ற மாதிரி தான் இங்க through difficult experience கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சி. அடுத்து ப்ரிபோசிஷன். She when she came dashed me shouting, I retreated behind my desk. So அவங்க வந்து என்னை நோக்கி கத்திட்டே வராங்க அப்படின்னா towards. ஆப்ஷன் சி. when she came towards me என்னை நோக்கி வராங்க. Okay, shouting, I retreated behind my desk. என்னோட டெஸ்க் பின்னாடி நான் வந்து ஒளிஞ்சிட்டேன். அடுத்தது அஃபிக்ஸ். அஃபிக்ஸ் அப்படின்னாலும் ப்ரிஃபிக்ஸ்னாலும் ஒண்ணுதான். ஸோ அலைனர் அப்படின்ற ப்ரிஃபிக்ஸ் வந்து என்ன எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் எடுப்போம். ஓகேங்களா? ஸோ இங்க மிஸ் கொடுத்துருக்காங்க. மேபி மிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன் தான் எடுப்போம். ஓகே, இன் அலைனட். அடுத்தது சஃபிக்ஸ். சஃபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஆட் பண்ணுவோம். வெரை அப்படின்னா வெரைட்டி, நமக்கே தெரியும் வெரைட்டி அப்படின்றது. ஸோ அடுத்தது ப்ரிஃபிக்ஸ் இமிட்டபிள் அப்படின்னா இமிட்டபிள் அப்படின்னா டு இமிட்டேட்னு அர்த்தம். அத மாதிரி இமிட்டேட் பண்றது. ஸோ அதுக்கு ஆப்போசிட் வந்து எப்படி எடுப்போம்னு பாத்தீங்கன்னா இன்இமிட்டபிள்னு எடுப்போம். ஓகே. அடுத்தது சினானிம்ஸ். The bride was garrulous during the occasion அப்படின்னா talkative அர்த்தம். garrulousனா talkative. அடுத்தது phrasal verb. find the pony அப்படின்னும் போது find something good in a bad situation. அப்புறம் sleep like a log அப்படின்னா deep sleep. kettle of fish அப்படின்னும் போது a difficult situation. the apple cart அப்படின்னா cause trouble. ஸோ இதெல்லாம் வந்து phrasal verb படிச்சிருந்தா ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ஆப்ஷன் பி. இந்த இடத்துல வந்து phrase சேம் அதே தான். லுக் அவுட் அப்படின்றது பி கேர்ஃபுல். லுக் இன்டு அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன். லுக் அப் டு அப்படின்னும் போது சர்ச். லுக் அப் அப்படின்னா அட்மயர். ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி. இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லயே கேட்டிருக்காங்க. அதை ரெஃபர் பண்ணியிருந்தா கூட ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஸோ அடுத்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா மீன் அப்படின்னா ஸ்ட்ரிங்கி. ஓகே. அடுத்தது ஃபால் அப்படின்னா ஆட்டம். தென் pavement அப்படின்னா சைட்வாக். அடுத்தது இங்க வந்து நவுன் பிளஸ் வேர்ப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நவுன் பிளஸ் வேர்ப் அப்படின்றது ஃபுட் அப்படின்றது இஸ் a noun. அப்புறம் பிரிண்ட் அப்படின்றது ஒரு ஆக்ஷன். ஸோ ஃபுட் பிரிண்ட் அப்படின்றது நவுன் பிளஸ் வேர்ப். ஆப்ஷன் சி. அடுத்தது பிளண்டிங் வேர்ஸ் கேட்டிருக்காங்க. டாக்கு டிராமான்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு அதோட பிளண்டிங் என்னன்னு பார்க்கணும். டாக்குமெண்ட்ரி பிளஸ் டிராமா இஸ் ஈக்குவல் டு டாக்கு டிராமா. அடுத்தது ஃப்ரெண்ட் பிளஸ் எனிமி இஸ் ஈக்குவல் டு ஃப்ரெனிமி அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் வொக்காபுலரிஸ் நம்ம நிறைய படிச்சிருக்கணும். காசி பிளஸ் ஆக்டிவிட்டி காசிட்டிவிட்டி. ஓகே, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. காம்ப்ளெக்ஸ்னா தோ ஆல்தோ ஈவன் தோ இருக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நமக்கு தெரியுது தோ இருக்கு. சோ இங்க வந்து பட் இருக்கு. சோ அதனால வராது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தேன் இருக்கு. சோ அதனாலயும் வராது. இந்த இடத்துல சோ இருக்கு. இது எல்லாமே வந்து காம்பவுண்டுக்கான கீவேர்ட். சோ திஸ் இஸ் த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஆல்தோ இட் வாஸ் ரெய்னிங் we decided to go for a walk. அடுத்தது இது என்ன சென்டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. we wish to reap so we sow. so இருக்கு. so அப்படின்னா காம்பவுண்ட். and so but இது எல்லாமே காம்பவுண்ட் வேர்ட். so b. சோ எரர் கொஸ்டின் நம்ம லேட்டரா பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹோமோபோன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சோ ஃபேர் ஃபார் த ரைட் வாஸ் எக்ஸ்பென்சிவ். ஒரு ரைட் அப்படின்னும் போது அது அமௌண்ட் மீன் பண்ணுது. அப்ப இந்த ஃபேர் தான் வரும் அமௌண்ட்.
ஆப்ஷன் டி. அடுத்தது மெயில் அப்டின்னா மேல். அதோட ஹோமோஃபோன்ஸ் மேல். மெயில் அப்டின்னா மெயில் என்பது மேல் அப்டின்னா அது ஒரு ஜெண்டர். அடுத்தது தி டாக் வேகட் இட்ஸ் டெய்ல்ன்னு சொல்லியிருக்காங்க. டெய்ல்னா அதோட வால் பகுதி. இந்த இடத்துல டேல் அப்டின்றது ஸ்டோரி. அடுத்தது ஃபாண்ட்லி ஷி ஆஸ்க் அப்டின்றது ஃபாண்ட்லின்றது அட்வெர்ப், ஷி சப்ஜெக்ட், ஆஸ்க் இஸ் வெர்ப். சோ ஆப்ஷன் டி. அடுத்து ஆட் வேர்ட் கேட்டுருக்காங்க. ஜூரி, கமிட்டி, ட்ரூப் இது எல்லாமே கலெக்டிவா சொல்றது. ஸ்பேரோ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, தனியா நம்ம இருக்கக்கூடிய ஒரு பறவைய சொல்றோம். சோ ஆப்ஷன் ஏ. அடுத்து கரண்ட் சென்டென்ஸ் வந்து கேட்டுருக்காங்க. எவ்ரி ஸ்டூடண்ட்ஸ் லைக் த டீச்சர். இதுல வந்து பாத்தீங்கன்னா, இது கரெக்ட்டா தான். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன மிஸ்டேக்னா, ஸ்டூடண்ட் அப்படின்றதே வந்து ப்ளூரல் ஃபார்ம் தான். சோ அதனால நமக்கு எஸ் சேர்த்தி குடுத்துருக்காங்க. சோ அது தப்பு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் இஸ் டாலர் தென் ஐ. இது கரெக்ட் தான். ஆப்ஷன் டி இஸ் டாலர் தென் ஐ. திஸ் இஸ் ஆல்சோ ரைட். சோ ஆப்ஷன் சி. ஓகே. சோ இதுதான் இன்னைக்கு நடந்த எக்ஸாம்ஸோட டென்டேட்டிவ் கீஸ். சோ அஃபிஷியல் கீ வந்து டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம போட்டிருக்க டென்டேட்டிவ் கீஸ். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். Keep studying.